இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சவால்கள் மேலும் மேலும் அதிகரித்திருக்கின்றன. முதல்ல ஒரு குறைஞ்சது 250 சீட்டில் காமன் கேண்டிடேட் போடணும், அதை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிரதமர் வேட்பாளரை முடிவு பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா பல பேரோட ஈகோ முட்டி மோதும். நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாரையும் விட காங்கிரஸுக்கு தன்னை விட வேறு எவனுக்கும் பிஎம் ஆகிடக்கூடாதுன்னு ஆசை. ஏன்னா நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸில் ஆசை காமிச்சு காங்கிரஸால் வீழ்த்தப்பட்டவர்கள் 79 சரண் சிங், 91 சந்திரசேகர், 97 ஐக்கிய குஜராத். நம்ம வச்சு கழுத்தறுப்பதில் காங்கிரஸுக்கு கின்னஸ் ரெக்கார்டு உண்டு. ஆகவே பிரதம மந்திரியாக இந்தியா கூட்டணியிலிருந்து ஒற்றை மனிதரை மேலே கொண்டு போய் நிறுத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை. அப்படி ஒருத்தரை நிறுத்தினாங்கன்னா இன்னும் ஒரு 4 பேர் ஒரு காலை கீழே பிடிச்சி இழுப்பாங்க. காங்கிரஸ் நேரடியாக தன் கட்சியிலிருந்து எவரையும் பிரதமராக நிறுத்தாது. அப்படி நிறுத்துவதாக சொல்லும். அப்படி சொல்லுவது என்பது மற்றவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. கார்கேவுக்கு ஆதரவு பெருகுமையானால் அப்போ நிலைமை வேறு. கார்கே வந்தார்னா காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா கண்டிப்பாக அவர் தலையாட்டி பொம்மையாகத்தான் காந்தி குடும்பத்திற்கு, நேரு காந்தி குடும்பத்திற்கு இருப்பார். அது காங்கிரஸுக்கு டைரெக்டாக அட்வான்டேஜ். சோனியாவோ ராகுலோ டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தங்களை சொல்லிக்க மாட்டாங்க. சோனியாவால் முடியாது, ராகுலுக்கு அந்த விருப்பமே இல்லை. ஆனால் இந்த ராகுல் சோனியாவுடைய ஆதரவு, பிரியங்காவுடைய ஆதரவு இல்லாத எவர் ஒருவரும் காங்கிரஸ் சார்பில் பிரதமராக முடியாது. கார்கேவுக்கு உள்ளே இருக்க அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒருவேளை முன்மொழியப்பட்டாலும் களத்தில் அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மோடி விசஸ் ராகுல் அப்படிங்கும்போது அதில் மோடிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. மோடி விசஸ் கார்கேன்னு வச்சா அது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கேஷ் கன்சல்டேஷன்ஸில் பிஜேபிக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்கேஸ் முன்மொழியப்பட்டால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்கும்? லெட் இஸ் பி ப்ராக்டிக்கல். யதார்த்தத்தை பேசுவோம். இன்றைக்கு மோடி என்கின்ற அந்த ஆளுமை அல்லது பிம்பம், வாட்எவர் யூ டேக் இட், ஆளுமை தான் அது. கண்டிப்பாக 10 வருஷமாக பிரைம் மினிஸ்டராக இருக்கார். மோடிக்கு எதிராக நீங்கள் ஒற்றை மனிதரை கொண்டு போய் நிறுத்துவது என்பது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் சூசைட் பாலிடிக்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆளுமை உள்ள மனிதர் இன்றைக்கி எதிர்க்கட்சிகளில் இல்லை. அது கார்கேவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அப்படி போய் நிறுத்துனீங்கன்னா அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. பிஜேபி வீழ்த்துவது ஈஸியாக இருக்கும். அதுவே பிரதமர் வேட்பாளரை நிறுத்தாமல் கொள்கைகளை முன்னிறுத்துவதன் மூலம் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பிஜேபியை பலவீனப்படுத்த முடியும், தனிமைப்படுத்த முடியும், முற்றிலும் வீழ்த்த முடியாது. கண்டிப்பாக பிஎம் கேண்டிடேட் இல்லாதது எதிர்க்கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெருஞ்சுமை தான், ஹேண்டிகேப் தான், மறுக்கலை. ஆனால் நீங்கள் கொண்டு போய் யாரை நிறுத்துனீங்கன்னாலும் அது மோடிக்கு ஈக்குவலான பர்சனாலிட்டியாக வர முடியாது. அது மோடிக்கு அட்வான்டேஜாக போகும். அதுவே பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுன்னா இந்த விளையாட்டை விளையாடாமல் மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு எதிராக எந்த ஆளுமையையும் நிறுத்தாமல் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து, ஒரு கொள்கைகளை முன்வைத்து போவது தான். இப்போ 300 இருக்க பிஜேபி 200 வரைக்கும் அதை வீழ்த்த முடியும். அப்படி நடந்தால் அதுவே பெரிய ஆச்சரியம். அதை தாண்டி யாரை கொண்டு போய் நிறுத்தினீங்கனாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈவன் இஃப் இட் இஸ் கார்கே, அது பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜாக முடியும். தனக்கு பிரதமர் பதவி இல்லை என்றால் இந்தியா கூட்டணியை நிதிஷ்குமார் உடைப்பார். நிதிஷ்குமாருக்கு பீகாரில் என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? பல்டி மாமா. பிஜேபியோட சேர்ந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு பிஜேபியை முதுகில் குத்திட்டு லாலு பிரசாத் யாதவோட கூட்டணி அவங்க கட்சியில் இருக்க உத்தம புருஷன் தான் நிதிஷ்குமார். ஒரு மொழி வெறியர். அவரெல்லாம் இந்தியாவுக்கு பிரதமர் ஆனார்னா நாடு நாசமாக போகும். நிதிஷ்குமாரை வைக்க வேண்டிய இடத்தில் இந்தியா கூட்டணி வைக்கவில்லை என்றால் இந்தியா கூட்டணி உடைந்து சிதறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா கூட்டணி ஒன்றும் அப்படியே ஆன்டி மோடியில் அப்படியே பொங்கி எழுந்தில்லை. உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தர் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியும், ஒருத்தர் 4 அடி மேலே போனாங்கன்னா அவளை 40 அடி கீழே இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. யார் இந்த நிதிஷ்குமார்? இவர் என்ன செல்வாக்கு இருக்குது நான் கேட்குறேன். இவர் என்ன செல்வாக்குங்க? மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எதிர்கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் உட்காந்துருக்காருங்க. அவர் ஒரு முறையில் 3 முறை உட்காந்துருக்காருங்க. எத்தனை முறைங்க அவர் துரோகம் பண்ணியிருக்காரு? அவர் பேரே பல்டி மாமாங்க, குட்டிக்காரன மாமா. அவர் நீ ஹிந்தி கற்றுக்கன்றது, ஹிந்தி நான் கற்றுக்கிறோம், அதை சொல்ல நீ யார்? ஆகவே இந்தியா கூட்டணி உருப்படாமல் போவதற்கான எல்லா அறிகுறிகளும் நேற்றைய கூட்டத்தில் தென்பட்டிருக்கின்றன. மோடி கடந்த 2 இந்தியா கூட்டணிகளை பார்த்து கலங்கியதை போல இந்த முறை கலங்கவில்லை. அவர் தெளிவாக இருக்கிறார். ஒவ்வொரு முறை இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும் பொழுதும் ஏதாவது அதிரடியாக செய்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருந்த மோடி நேற்றைய கூட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை. நிதிஷ்குமார் மோடியின் அஜெண்டாவை இந்தியா கூட்டணிக்குள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரோ என்று நான் அஞ்சுகிறேன். உள்ளிருந்தே இந்தியா கூட்டணியை சிதைப்பது. கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கிடச்சுன்னா பீகாரில் ஒரு பிஜேபியோடு சேர்ந்து சிஎம் ஆவார். அத்தகைய மனிதர் தான் நிதிஷ்குமார். ஆனால் நிதிஷோட பேச்சு எனக்கு பல ஐயப்பாடுகளை கிளப்புகிறது.
அவர் என்ன விரும்புகிறாருன்னு தெரியல. ரெண்டாவது, தன்னோட ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எந்த எண்டுக்கும் போவார். மறுபடியும் மோடி தான் அங்கே வராருன்னா அடுத்த 5 வருஷம் அங்கே மோடியை சமாளிக்கணும்னா இந்தியா கூட்டணியை உடைக்க நிதிஷ் தவற மாட்டார். தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கும்போது தேர்தல் இயந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திருப்பி திருப்பி முன்வைக்கப்படுது. யார் தோக்குறாங்களோ தோற்றவங்க இவிஎம் மிஷின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த முறையும் வந்து தேர்தல் அந்த இயந்திரங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் அது சரியில்லை, மாற்று வழி யோசிக்கணும் அப்படிங்கிற இது வரும்போது அதுலேயும் மொத்த கருத்து எடுத்துடப்படவில்லை. அங்கேயும் நிதிஷ்குமார் வந்து அதெல்லாம் முடியாது, இவிஎம் இருக்கட்டும், இவிஎம் இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து அந்த விவிபேட் அந்த விஷயங்கள்லாம் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் இவிஎம்மை வந்து இருக்கக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, நம்ம இந்த ப்ராசஸ் வந்துட்டோம் அப்படின்னு அவர் தான் வந்து அதை திருப்பி ஹோல்ட் பண்ணுறார். அகெயின் மெஜாரிட்டி ஆஃப் த லீடர்ஸ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட தான் வருது. நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை உடைத்தால் அதில் ஆச்சரியம் இல்லை. அதற்கான அறிகுறிகள் தெளிவாக தென்படுகின்றன. டிஆர் பாலுவை பார்த்து அவர் சத்தம் போட்டது, இவிஎம் விஷயத்தில் அவருடைய மாறுபட்ட கருத்து, இவையெல்லாம் நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அவரை பற்றிய அந்த புரிதல் இருக்கிறது இல்லையா, நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் இருக்கிறது இல்லையா, அவரை பற்றிய புரிதல். பல்டி மாமா அவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அடிக்கடி மாற்றிக்கொள்வார். அந்த கருத்தை வலுப்படுத்துகிறது. இதுவரை நடந்த இந்தியா கூட்டணி கூட்டங்களில் நேற்றைய கூட்டம் தான் முக்கியமானது. இந்தியா கூட்டணிக்குள் மிக கடுமையான அதிருப்தி ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி நிதிஷ்குமாரால் உடைந்து சிதறினால் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. நேற்றைய அவருடைய செயல்பாடுகள் நமக்கு அந்த சந்தேகத்தை தான் கிளப்புகின்றன. இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது. வெள்ளக்காரங்கிட்ட விடுதலை வாங்கி 75 ஆண்டு தான் ஆகுது. இந்த லட்சணத்தில் போச்சுன்னா 100 வருஷம் தாங்க மாட்டது ஆச்சரியம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் உண்மை. இல்லை, இந்த சஸ்பெண்ட் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சஸ்பென்ஷன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாடாளுமன்ற ஜனநாயகம் கேலி கூத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. 143 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணதை பற்றி பேசாமல் ஏதோ மாநிலங்களவை தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டை இழிவுபடுத்திட்டாங்க. மார்க் பண்ணுறதுன்றது சகஜங்க. ஒன் ஹேஸ் டு லேர்ன் டு லாஃப் அட் ஹிம்செல்ஃப். நாங்கள் தன்னை குறித்து யாராவது நகைச்சுவையாக செய்கிறார்கள்னா அதை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்பவன் தான் ஒரு பக்குவமடைந்த மனிதனாக இருப்பான். மாறாக அதை பார்த்து புலம்புபவன் பக்குவமடைந்த மனிதனாக இருக்க முடியாது. எதுங்க முக்கியமான பிரச்சனை? 14 கோடி மக்களின் பிரதிநிதிகளாக உள்ளே இருக்கக்கூடிய 140 எம்பிஸை தூக்கி வெளியில் போட்டுட்டு சபையை நடத்துகிறாங்க. அது ஜனநாயகத்துக்கு கேடு கிடையாதான். யாரோ ஒருத்தர் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணார்னா அது பிரச்சனையா? அப்போ இந்த அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு தெரியுதில்ல. என் காலு கீழே நீ அடிமையாக உட்காந்துருன்றாங்க. ஏன் மோடி பண்ணது இல்லையா? இதே நாடாளுமன்றத்து உள்ளேயும் வெளியிலையும் மோடி எவ்வளோ இழிவாக நடந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி திரிணாமுல் தெளிவாத ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க. ஆகவே குடியரசு துணைத் தலைவரின் நடவடிக்கைகள் துரதிருஷ்டவசமானவை, ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிப்பவை. இதில் குடியரசுத் தலைவரையும் உள்ளே இழுத்து அவர் இது குறித்து கருத்து தெரிவித்திருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. இந்த சஸ்பெண்ட் விவகாரத்தில் பற்றி கேள்வி எழுப்பும்போது பாஜக எம்பி ஹேமாலினி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் ரொம்ப கேள்வி கேட்டாங்க, அதனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கேள்வி கேட்கறது தானே? இல்லைங்க, எம்பி ஆவதற்கு எந்த தகுதியும் இல்லாத கழைக்கூத்தாடிகளை கொண்டு போய் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வைத்தால் அவர்கள் நிலைமையின் தீவிரத்தன்மை புரியாமல் எப்படி உளறுவார்கள் என்பதற்கு ஹேமமாலினியின் பேச்சு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. அவர் ரொம்ப கேள்வி கேட்டாங்கன்றாங்களே, கேள்வி கேட்கறதுக்கு தான் அவங்களை அங்கே அனுப்புகிறாங்க. கொஸ்டின் அவரை மட்டும் என்ன நடந்தாலும் நம்ம ரத்து செய்யக்கூடாது என்றெல்லாம் 97 இந்திய சுதந்திரத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது குடியரசுத் தலைவராக KR நாராயணன் இருக்கும்பொழுது அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அவையெல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டன என்பது நமக்கு நன்றாக தெரியும். இது குறித்த எந்த புரிதலும் இல்லாத 75 வயதான சினிமா நடிகை ஹேமமாலினியின் பேச்சு என்பது கழைக்கூத்தாடிகளை நீங்கள் இந்திய ஜனநாயகத்தின் கோயிலான நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பினால் எத்தகைய பின்விளைவுகள் வரும் என்பதற்கு சிறந்த உதாரணம். ஹேமமாலினியின் பேச்சு வெட்கக்கேடானது. அதான் தெளிவான செயல் திட்டம் இல்லாமல் இன்றைய ஆட்சியாளர்களை மோடியை எதிர்கொள்வது என்பது சூசைடு. நல்லா வந்துட்டு இருந்த இந்தியா கூட்டணியை 3 மாநில தேர்தல்களில் 3 மாதம் கவனிக்காமல் சவலப்பிள்ளையாக விட்டுட்டு ஓடின காங்கிரஸ் அதற்கான விலையை வரும் தேர்தலில் கண்டிப்பாக கொடுக்கும். ஐடியாலஜிக்கலாக இவங்ககிட்ட வந்து இன்னமும் அந்த ஒரு லேக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி வந்து ஐடியாலஜிக்கலாக நிறையாவே இருக்குங்க. ரொம்ப மென்மையாக நீங்கள் கேட்குறீங்க. ஐடியாலஜிக்கலாக என்ன இருக்குது? லேக் இல்லை, ஐடியாலஜியாக எதுவுமே இல்லை. என்ன மாற்று அரசியலை நீ வைக்கிற மோடிக்கு எதிராக அதை சொல்லு. என்ன பண்ண போகிற? பாலிசி என்ன உன் பாலிசி? இதை இப்போ பேசுகிறார் நிதிஷ்குமார். ஹிந்தி பேசிட்டு ஹிந்தி தெரியாத ஒரு மாநிலத்தோட முக்கியமான மாநிலத்தோட 24 எம்பிஸ் வச்சுருக்க ஒரு கட்சி, மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி, உனக்கு எதுக்கு டிரான்ஸ்லேஷன் சத்தம் போடக்கூடிய அந்த இருமாப்பு, அந்த ஆணவம் வைத்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் போன்ற
மனிதர்களை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணியை நீங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்வீர்கள்? முக்கியமான பிரச்சனைகளை அவர் வெவ்வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இவிஎம் இஷ்யூவில் இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்டில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அது ஜெயிக்கும் போதெல்லாம் நீங்கள் விவி பேடு அந்த பேடு இந்த பேடெல்லாம் பேசலாம், இப்போ எதுக்கு பேசுகிறேன்? ஆனால் நிதிஷ் அதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? முக்கியமான பிரச்சனைகளை நம்ம கூட இல்லைன்னு அவர் நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இது இப்படியே போச்சுன்னா இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் கொல்லி வைப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இருந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.